Hello friends, welcome to Kavi Tamil Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பச்சை பயிறு தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் பச்சை பயிறு எடுத்துக்கலாம். இத எடுத்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வைக்க போறோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ திருப்பி நான் தண்ணி ஊத்தி ஒரு 4 to 5 hours வந்து இது நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 4 to 5 hours ஊறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி இருக்கு. இதை வந்து நம்ம வடித்து முளைக்கட்ட வைக்க போகிறோம். நான் முளைக்கட்டுறதுக்காக ஒரு துணி எடுத்து அதில் வடிகட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி போட்டு துணி நல்லா டைட்டாக கட்டிடலாம். அப்படியே நல்லா சுருட்டி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதுக்கு மேலே வந்து லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுறலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவில் வந்து தண்ணி எடுத்து தண்ணி ஊற்றிக்க போகிறேன். இதை வந்து ஒரு நாள் நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. ஒரு நைட் ஃபுல்லாக விட்டிங்கன்னா காலையில் பார்த்திங்கன்னா நல்லா முளை கட்டியிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் நான் பார்க்குறேன். காலையில் பாருங்கள் நல்லா முளை கட்டியிருக்கு, அழகாக இருக்குது. நல்ல முளை கட்டியிருக்கு. இப்போ வந்து நம்ம ஊற வச்சோன்னா பயிர் வந்து டபுள் மடங்கு ஆகும். அதனால நான் அது வந்து தனியாக வந்து இதிலேருந்து 1.5 கப் மட்டும் எடுக்க போகிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே போட்டு ஒரு 1/2 கப்போ 1 கப் அரிசி போட்டு செஞ்சிங்கன்னா தோசைக்கல்ல எல்லாம் ஒட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதிலேருந்து நான் 1.5 கப் எடுத்துக்கலாம். இதுலேருந்து நான் 1.5 கப் எடுத்துக்கிறேன். அப்புறம் இது கூட நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணிக்கலாம். மீதி பாருங்கன்னு எவ்வளோ இருக்குன்னு. இப்போ நான் இது கூட வந்து இட்லி அரிசி வந்து 1/2 கப் சேர்த்துக்கிறேன். புழுங்கல் அரிசியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இட்லி அரிசி 1/2 கப் ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இதை ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுலாம். வாஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இதை நான் வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். ஒன் டைம் வாஷ் பண்ணிவிட்டு இதை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஊறி இருக்கும். இது வந்து மீதி இருக்க பச்சை பயிர் மாவு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. நான் தண்ணியை வந்து வடித்து எடுத்துக்கிறேன். தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றினதுக்கப்புறம் இது கூட வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் 4 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். காரம் என்ன அதிகமாக வேணுங்கிறவங்க இன்னும் 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். அப்புறம் இது கூட 4 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, ஒரு 1 இன்ச் இஞ்சி, அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சம் ஜீரகம், பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி பெருங்காயத்தூள் போடலை. இதை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக மாவு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சி வந்தாச்சு. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா இதை வந்து நம்ம புளிக்க வைக்க வேணும்னு அவசியம் இல்லை. அப்போவே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி இந்த பதத்தில் இருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் உடனே தோசை ஊற்றுறேன். புளிக்க வைக்கவெல்லாம் இல்லை, அப்படியே எடுத்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இது மேலே நீங்கள் வெங்காய தோசையும் ஊற்றலாம், பொடி போட்டும் செஞ்சுக்கலாம். நான் இப்போ ப்ளைன் தோசை ஊற்ற போகிறேன். அப்புறம் இது மேலே நெய் இல்லாட்டி எண்ணெய், நான் இன்றைக்கி ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே திருப்பி போட்டு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ தோசை அழகாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் தோசைக்கல்ல ஊற்றி எடுத்துடலாம். இது வந்து பச்சை பயிர் வந்து குழந்தைங்க வெறும்னா சாப்பிடல, கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியே வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஊற்றி கொடுத்தீங்கன்னா தோசையாக ஃபுல்லாக எடுக்கும்போது அவங்களுக்கு ஃபுல் ப்ரோட்டீனும் உள்ளே சேர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மெரூன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம்.
திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பினதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலர் ஆயிரும். பாருங்கள் பின்னாடி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான முளைக்கட்டின பச்சைப்பயிறு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.